வணக்கம் நண்பர்களே. தி டெய்லி ஃபேக்ட்ஸ் செய்தி பகுப்பாய்விற்கு வரவேற்கிறோம். இன்று நாம் இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் பாதிக்கும் மிக முக்கியமான செய்திகளை விரிவாக ஆய்வு செய்யப் போகிறோம். அரசியல் மாற்றங்கள் முதல் சர்வதேச அழுத்தங்கள் வரை ஒவ்வொரு நிகழ்வையும் அதன் உண்மையான தாக்கத்துடன் புரிந்து கொள்வோம். என்னுடைய இராணுவ அனுபவத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்வுகளின் ஆழமான அர்த்தங்களை உங்களுக்கு விளக்குகிறேன். தயாராகி இருங்கள். இது வெறும் செய்தி அறிக்கை அல்ல, உண்மையான பகுப்பாய்வு. முதலில் நம் அரசியல் களத்தில் புதிய போர் ஆரம்பமாகி இருக்கிறது. தேர்தல் யுத்தம் என்பது வெறும் வாக்குப்பதிவு அல்ல, அது நமது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் போர். தமிழ்நாட்டில் இப்போது நிலவி வரும் அரசியல் சூழல் மிகவும் சிக்கலானது. விசில் மௌனமாகுமா என்ற கேள்வி வெறும் அடையாள அரசியல் அல்ல, அது மக்களின் நேர்மையான குரலைப் பற்றியது. ஊழல் அம்பலப்படுத்தும் சக்திகள் எத்தனை காலம் தங்கள் செயல்பாடுகளை தொடர முடியும் என்பதே இந்த பிரச்சினையின் மையம். இது தமிழ்நாட்டின் ஜனநாயக கட்டமைப்பின் வலிமையை சோதிக்கும் நேரம். ஆனால் இதே நேரத்தில் சர்வதேச அளவில் ட்ரம்ப் பதவியில் இருந்து தப்புவாரா என்ற கேள்வி அமெரிக்க அரசியலில் மட்டும் அல்ல, உலக அரசியலில் பெரிய மாற்றங்களை கொண்டுவரும். ட்ரம்பின் கொள்கைகள் இந்தியாவுடனான உறவுகளை நேரடியாக பாதிக்கும். அவரது வர்த்தக கொள்கைகள், வலுவான அமெரிக்கா கொள்கை, இவை எல்லாம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் தாக்கம் ஏற்படுத்தும். குறிப்பாக தமிழ்நாட்டின் ஐடி துறை, ஜவுளி ஏற்றுமதி, இவைகளில் பாதிப்பு ஏற்படும் சாத்தியம் உண்டு. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரான் கண்ணை வெடியில் சிக்குமா என்ற நிலைமை இந்தியாவை மிகவும் கவலையுறுத்துகிறது. ஈரானுடன் இந்தியாவின் எரிபொருள் உறவுகள், சாபார் துறைமுக திட்டம், இவை எல்லாம் அந்த நாட்டின் நிலைமையை சார்ந்தது. ஈரான் தப்பிக்க முடியாத நிலைமையில் இருந்தால் இந்தியாவின் எரிபொருள் பாதுகாப்பு பாதிக்கப்படும். அது நேரடியாக தமிழ்நாட்டின் பெட்ரோல், டீசல் விலைகளை உயர்த்தும். இது மிகவும் முக்கியமான நிலைப்பாடு. நமது வெளியுறவு கொள்கையில் சமநிலை தேவை. இந்தியர்களை தட்டி எழுப்பும் வேளையில் நாம் நம்முடைய உள்நாட்டு பலத்தை கவனிக்க வேண்டும். இந்தியாவின் உண்மையான சக்தி நமது மக்களின் ஒற்றுமையிலும் உழைப்பிலும் தான் இருக்கிறது. பாகிஸ்தானின் நிலைமையை பார்த்தால் நமக்கு தெரியும், அரசியல் உறுதியின்மை ஒரு நாட்டை எங்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பது. முடங்கிய பாகிஸ்தான் தலைநகர் என்பது வெறும் செய்தி அல்ல, அது நமக்கான பாடம். தாலிபான்களின் அதிரடி தாக்குதல் என்பது பாகிஸ்தானின் வெளியுறவு கொள்கையின் தோல்வியைக் காட்டுகிறது. பாகிஸ்தான் இப்படி உள்நாட்டு சிக்கல்களில் சிக்கித் தவிக்கும் போது அதன் பயனை இந்தியா எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக காஷ்மீர் பகுதியில் நமது பாதுகாப்பு நிலைமை வலுப்படுத்தப்பட வேண்டும். தமிழ்நாட்டிலிருந்து இந்திய இராணுவத்தில் சேரும் வீரர்கள் இந்த பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். பாகிஸ்தானின் உள்நாட்டு குழப்பம் நமக்கு ஒரு வாய்ப்பு, ஆனால் கவனமாக கையாள வேண்டும். எரிபொருள் பிரச்சினையில் இந்தியாவின் மாஸ்டர் மூவ் என்பது நமது வெளியுறவு அமைச்சகத்தின் திறமையான நடவடிக்கை. ரஷ்யா, ஈரான், UAE, சவுதி அரேபியா இந்த எல்லா நாடுகளுடனும் நல்ல உறவு வைத்துக் கொண்டு எரிபொருள் பாதுகாப்பை உறுதி செய்வது. இது தமிழ்நாட்டின் தொழிற்சாலைகளுக்கும் போக்குவரத்துக்கும் மிக முக்கியம். சென்னை தொலைநிலை எரிபொருள் விநியோகத்தில் ஒரு முக்கிய மையம். இங்கு சுத்திகரிப்பு நிலையங்கள் இருக்கின்றன. இந்தியாவின் கொள்கை வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் நிலைத்திருக்கும். தமிழ்நாட்டு அரசியலில் விஜய்க்கு எத்தனை தொகுதி கிடைக்கும் என்பது இப்போது பெரிய விவாதமாக இருக்கிறது. DVK என்ற புதிய கட்சி தமிழ்நாட்டின் அரசியல் சமன்பாட்டை மாற்றும் சக்தியாக வரலாம். எடப்பாடியார் மற்றும் அமித்ஷா இறுக்கிப் பிடிப்பது என்பது பிஜேபி மற்றும் ADMK கூட்டணியில் நிலைமைகள் சரியாக இல்லை என்பதைக் காட்டுகிறது. தமிழ்நாட்டில் மக்கள் புதிய மாற்றத்தை எதிர்நோக்குகிறார்கள், ஆனால் அரசியல் கட்சிகள் தங்கள் சொந்த நலன்களையே முன்னிட்டுக் கொண்டிருக்கின்றன. திரிஷா டெல்லிக்கு பறந்தது என்பது வெறும் திரைப்பட விஷயமல்ல, இது பொழுதுபோக்கு துறை மற்றும் அரசியல் இடையேயான தொடர்பைக் காட்டுகிறது. தமிழ் சினிமா எப்போதும் சமூக மாற்றத்தில் பங்கு வகித்திருக்கிறது. 2 நாட்களில் எடுக்கப்படும் முடிவுகள் தமிழ் திரைப்பட உலகின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும்.
இது தமிழ்நாட்டின் கலாச்சார அடையாளத்துடன் நேரடியாக தொடர்புடையது. சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வரும் முயற்சிகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. இந்திய கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி வழங்குவது மற்றும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வருவது என்பது நமது எரிபொருள் பாதுகாப்பில் பெரிய முன்னேற்றம். பெட்ரோல், கேஸ் விலைகள் சீராகும் என்றால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நேரடி நன்மை. சென்னை, தூத்துக்குடி, எண்ணூர் ஆகிய துறைமுகங்கள் இந்த எண்ணெய் இறக்குமதியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இது தமிழ்நாட்டின் பொருளாதாரத்திற்கும் வேலைவாய்ப்பிற்கும் உதவும். குறிப்பாக கிராமப்புற தமிழ்நாட்டில் போக்குவரத்து செலவு குறையும், விவசாயம் மேம்படும். அசெம்பிளி எலெக்ஷனுக்கான புதிய நடைமுறைகள் அமல்படுத்தப்பட்டிருக்கின்றன. டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே, டிவிகே இந்த எல்லா கட்சிகளும் தங்கள் நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றன. ஸ்டாலின், இபிஎஸ், சீமான், விஜய் ஆகியோரின் அரசியல் எதிர்காலம் இந்த தேர்தலில்தான் தீர்மானமாகும். தமிழ்நாட்டு மக்கள் யாரை நம்புகிறார்கள், எந்த கொள்கைகளை ஆதரிக்கிறார்கள் என்பதே இந்த தேர்தலின் மையம். ஆனால் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், கட்சி அரசியல் அல்ல, மக்களின் நலன்தான் முக்கியம். என்டிஏவில் விஜய்க்கு 40 முதல் 45 வரை சீட் கிடைக்குமா என்ற நேனார் நாகேந்திரன் இன் கூற்று ஆழ்ந்து ஆராய வேண்டிய விஷயம். டிவிகே கட்சி தொடங்கிய நாள் முதல் இருக்கும் கேள்வி பிஜேபி உடன் கூட்டணி வைத்துக் கொள்ளுமா இல்லையா என்பதுதான். 40 முதல் 45 வரை தொகுதிகள் என்றால் அது கணிசமான எண்ணிக்கை. ஆனால் தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளில் இது ஒரு சிறிய பகுதிதான். மக்கள் விஜயின் அரசியல் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்வார்களா என்பதே கேள்வி. திரைப்பட புகழ் அரசியல் வெற்றிக்கு போதுமா என்பது தெரிய வேண்டும். எம்சி சம்பாத் இன் பேச்சு படி மோடி கேட்டதையெல்லாம் கொடுப்பார் என்கிறார். இது ஏடிஎம்கே மற்றும் பிஜேபி இடையேயான கூட்டணி உறவை பலப்படுத்தும் முயற்சி. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் மத்திய அரசின் கொள்கைகளால் எந்த அளவுக்கு பயன் பெற்றிருக்கிறார்கள் என்பதே முக்கியம். ஏனிஇடி, ஜிஎஸ்டி, தமிழ் மொழி அங்கீகாரம் போன்ற பிரச்சினைகளில் மோடி அரசு எடுத்த நிலைப்பாடுகள் தமிழ்நாட்டு மக்கள் மனதில் இருக்கின்றன. அசெம்பிளி எலெக்ஷன் இல் இவை எல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். இந்தியா ஈரான் ஆதிபோலி டீல் என்பது நமது வெளியுறவுக் கொள்கையின் மிகப்பெரிய வெற்றி. எஸ்கலேஷன் டிராப்பில் நாம் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது மிகவும் முக்கியம். அமெரிக்காவின் அழுத்தத்திற்கும் ஈரானுடனான நல்ல உறவிற்கும் இடையே சமநிலை காப்பது எளிதான விஷயம் அல்ல. இந்தியாவின் நான்அலைன்மென்ட் கொள்கை இங்கே மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. தமிழ்நாட்டின் வர்த்தக நலன்கள், குறிப்பாக சென்னை துறைமுகத்தின் முக்கியத்துவம் இந்த கொள்கை வெற்றியில்தான் இருக்கிறது. ஈரான் இறக்கிய இடி மற்றும் அம்பானி உள்ளே வந்தது எப்படி என்ற கேள்விகள் இந்தியாவின் பொருளாதார கொள்கையின் சிக்கல்களை காட்டுகின்றன. ரிலையன்ஸ் குழுமத்தின் ஈரானுடனான வர்த்தக உறவுகள் அமெரிக்காவின் பொருளாதார பழிவாங்கல்களை தவிர்க்கும் வகையில் கையாளப்பட்டிருக்கின்றன. யுஎஸ்ஏவுக்கு 2001 நிலைமை வருமா என்பது உலகப் பொருளாதாரத்தை பாதிக்கும். 206 அமெரிக்காவில் ஏற்பட்ட வீட்டுக் கடன் நெருக்கடி உலகையே பாதித்தது. இப்போதும் அப்படிப்பட்ட நெருக்கடி வந்தால் தமிழ்நாட்டின் ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் பாதிக்கப்படும். ஈரான் கொடுக்கும் கடைசி எச்சரிக்கை மற்றும் இந்திய கப்பலுக்கு ஓமான் நாட்டில் கப்பற்படை பாதுகாப்பு என்பது மத்திய கிழக்கின் சிக்கலான நிலைமையை காட்டுகிறது. பெர்ஷியன் கல்ஃப் பகுதியில் இந்தியாவின் வர்த்தக நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டிலிருந்து இந்த பகுதிக்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஜவுளி, இறைச்சி, மருந்துகள் போன்றவற்றின் பாதுகாப்பு இந்த கப்பற்படை நடவடிக்கையில் தான் இருக்கிறது. இந்தியன் நேவி இல் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர்கள் இந்த பாதுகாப்பில் முன்னிலையில் இருக்கிறார்கள். ஈரான் போர் மற்றும் வேர்ல்ட் போர் 3 பற்றிய தீர்க்கதரிசனங்கள் வெறும் மத நம்பிக்கைகள் அல்ல, அவற்றில் நடைமுறை அரசியல் பகுப்பாய்வுகளும் இருக்கின்றன. 2026 புரொஃபெசிஸ் என்று சொல்லப்படுவதில் மத்திய கிழக்கின் நிலைமை, உலக பொருளாதார மாற்றங்கள், அமெரிக்காவின் ஆதிக்க நிலை போன்றவற்றின் ஆழ்ந்த ஆய்வுகள் இருக்கின்றன. இந்தியா இந்த மாற்றங்களுக்கு தயாராக இருக்க வேண்டும். குறிப்பாக தமிழ்நாட்டின் கடலோர பாதுகாப்பு, அங்குள்ள அணுமின் நிலையங்கள்,
முக்கிய துறைமுகங்கள் இவற்றின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட வேண்டும். USA உங்களை காப்பாற்றாது என்ற ஈரானின் எச்சரிக்கை UAE மற்றும் மற்ற கல்ஃப் நாடுகளுக்கு நேரடியாக சொல்லப்பட்டது. ஆனால் இதன் தாக்கம் இந்தியா மீதும் இருக்கும். UAE-யில் வாழும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் பாதுகாப்பு இந்த அரசியல் மாற்றங்களை பொறுத்தது. இஸ்ரேல் மற்றும் USA வர்சஸ் ஈரான் போர் நீடித்தால் கல்ஃப் நாடுகளின் பொருளாதாரம் பாதிக்கப்படும். அது நேரடியாக தமிழ்நாட்டிற்கு வரும் அந்நிய செலாவணியையும் பாதிக்கும். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்பது வெறும் ஸ்கேண்டல் அல்ல, அது அமெரிக்காவின் அதிகார மையங்களில் இருக்கும் ஊழல்களின் அடையாளம். இந்த மாதிரியான பகீர் போட்டோஸ் மற்றும் ரகசிய லாக்கர் விவரங்கள் உலக அரசியலையே மாற்றக்கூடும். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் லீக்ஸ் மூலம் எந்த முக்கிய தலைவர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வந்தால் அமெரிக்காவின் அரசியல் தலைமையில் பெரிய மாற்றங்கள் வரலாம். இது இந்தியாவின் வெளியுறவு கொள்கைக்கும் புதிய சவால்களை கொடுக்கும். நண்பர்களே, இன்று நாம் பார்த்த எல்லா விஷயங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. தமிழ்நாட்டின் அரசியல் மாற்றங்கள், இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகள், சர்வதேச பொருளாதார அழுத்தங்கள், இவை எல்லாம் நம் எதிர்காலத்தை வடிவமைக்கும் சக்திகள். நமக்கு தெரிய வேண்டியது என்னவென்றால், உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது, அந்த மாற்றங்களுக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். எந்த அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களின் நலன்தான் முதன்மை. இதுபோன்ற முக்கியமான பகுப்பாய்வுகளுக்கு தி டெய்லி ஃபேக்ட்ஸ்-ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது தி டெய்லி ஃபேக்ட்ஸ். தொடர்ந்து கவனியுங்கள், முன்னேறுங்கள்.